ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிராமலாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோக், அதாவது பார்த்தீங்கன்னா கிராமலாக்ஸில் ஸ்டோக் ஒரே இது தான் இருக்கும், அதுக்கான அந்த வேர்ட்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது ஒரே ஸ்டோக்கு 2-3 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான டிஃப்ரெண்ட் நான் சொல்லித்தரேன், 1 by 1 சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு சாப்டர்லேருந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்க, நம்ம கிராமலாக் அப்படிங்கிறது 3rd சாப்டர் இங்கிலீஷ் ஷார்ட் பிட்மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிட்மேன் ஷார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3rd சாப்டர் வந்து நமக்கு கிராமலாக் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய கிராமலாக்ஸில் என்னென்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒரே ஸ்டோக்ஸுக்கு பல விதமான வேர்ட்ஸ் இருக்கும், அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கிராமலாக்ஸ் நம்மளாம் ஆட் பண்ணிக்கலாமா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா, அது ஒரு மெத்தட் இருக்குது. நான் 1 by 1 நான் சொல்லிடுறேன், ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன ஆட் பண்ணணும். சரிங்களா, ஸோ என்ன டிஃப்ரெண்ட் வச்சுக்கணும் அதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும், அதாவது கிராமலாக் ஆரம்பிக்கக்கூடிய சாப்டர் வந்து 3rd சாப்டர். சரிங்களா, ஆன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸோ நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வவல் சவுண்டை வச்சு, அதாவது வவல்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, அந்த எலிஃபண்ட் அந்த மாதிரி ஏ சவுண்டு. சரிங்களா, இந்த சவுண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வவல்ஸ்னு சொல்லுவோம். வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆன் அப்படின்னு போடுவோம். சரிங்களா, இது வந்து வவல் சவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மெத்தடை சொல்லிடுறேன். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா போடுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு ஆர்டிகல்ஸில் படிச்சிருப்போம். சரிங்களா, இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு அது ஃபைன் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு டாட். ஆன் அப்படிங்கும்போது டாட்டு கீழே இன்னொரு லைட்டு டேஷ் மாதிரி. சரிங்களா, டாட். நல்லா பாருங்க. ஸோ இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது, ரொம்ப ஈஸியாக வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா, ரொம்ப இப்படி வச்சுட்டு இப்படி அழகாக இப்படி விளம்பிட்டு கூடாது, முடிஞ்சு போச்சு. ஆன் ஆன். ஓகே, ஸோ இது ஆன். ஸோ டிஃப்ரெண்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் ரொம்ப எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். சரிங்களா, ஆன். ஏன்னா இங்கிலீஷ் ஷார்ட்டான பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா, அது எப்படி நம்ம லோ பண்ணணும். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டோக்குமே எப்படி டைம் லோ பண்ணணும் அதை தான் பார்க்கணும். ஓகேங்களா, இந்த செகண்ட் கூட நமக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸோ அதில் அவளுக்கு வந்து அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கிராமலாக்ஸில் ஸோ இவ்வளோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஆஃப் ஆல் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, டிஃப்ரென்ஸுக்கு டி மட்டும் போடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சில கிராமலாக்ஸ் வந்து பிளேஸ் வந்து மாற்றி போட்டுட்டு தப்பாக எழுதுவாங்க. அதுக்கு வந்து எந்த சொல்யூஷன் சொல்ல முடியாது. அது நீங்கள் பிளேஸ் கரெக்டாக மெமரி பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட் பிளேஸ் தான் போடணும். நான் இப்போ சொல்லித்தரது உங்களுக்கு ஒரே பிளேஸு, ஒரே சேம் ஸ்டோக்கு சேம் பிளேஸ். சரிங்களா, அந்த ஒரே ஸ்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வேர்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா, டி 3rd பிளேஸில் போட்டிங்கன்னா அது டிஃப்ரென்ஸும் வரும், டிஃப்ரெண்ட்டும் வரும். சரிங்களா, எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வச்சுக்கிறது அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்ட் இதுக்கே டிஃப்ரெண்ட் வைக்கிறோம். ஒன்றும் இல்லை, டி 3rd பிளேஸில் போடுறோம். டிஃப்ரெண்ட்னு வந்தால் மட்டும் ஒரு ப்ளஸ் சிம்பிள். சரிங்களா, டிஃப்ரெண்ட் ஆர் ஸோ லைட்டாக கீழே வந்து அடிச்சு விட்டுக்கு டிஃப்ரெண்ட் இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ சின்னதாக தான் அடிச்சு விடணும். சரிங்களா, டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படி வந்துச்சுன்னா ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ், டி ஒன்லி, டி டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஸோ லைட்டாக டி போட்டுட்டு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி பக்கத்துலேயே போட்டாலும் சரி, இல்லை ப்ளஸ் சிம்பிள் போட்டாலும் சரி, இதுவும் கரெக்டு தான். சரிங்க, இது ஜஸ்ட் ஃபார் நம்மளுடைய ஞாபகத்துக்காக தான். நம்ம ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் போடணும்னு இல்லை, ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் டாட் கூட வச்சுக்கலாம். சரிங்களா, ஆனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இது என்னுடைய நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட். ஜஸ்ட் ப்ளஸ் ஆர் வந்து இந்த மாதிரி டேஷ் போடுங்க. சரிங்களா, டிஃப்ரெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய பேர் தெரியல, என்ன நீங்கள் எடுத்துட்டு இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் நாட்டை விளம்பரத்துக்காக இது எதுவுமே இல்லை. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 9037288038 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். விருப்பம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் வந்து டெமோ கிளாஸஸ் இருக்குது. நம்ம வந்து அப்படியே வரவங்க எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீஸ் பே பண்ணுறது சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தேவை. சரிங்களா, கிளாஸஸ் ஒவ்வொருத்தருக்கு எப்படி புரியுது அந்த விதத்தில் நான் எல்லாத்தையும் ஃபீட்பேக் கேட்டு மட்டும் தான் அட்மிஷன் நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய கிராமலாக்ஸ். சரிங்களா, ஸோ இன்னைக்கு நம்ம இது பார்த்துட்டோம். ஏன்னா இது 2 மட்டும் பார்த்துக்கலாம், நிறைய பேர் ஃபுல்லாக சொன்னால் பார்க்க மாட்டேறீங்க. சரிங்களா, ஸோ வந்து ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்து நம்ம கிராமலாக்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஸோ வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி.